பிஜிடிஆர்பி 2025 தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு டீடைல்டு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். இந்த டீடைல்டு ஸ்டடி பிளானை யாரு கரெக்டா ஃபாலோ பண்றீங்களோ உங்களோட சரியான திட்டமிடல் இருந்தா நீங்க சரியான முறையில நீங்க இலக்குகளை போய் சென்றடைய முடியும். எல்லாருக்குமே ஒரு பேனிக். என்ன பேனிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பயம். இந்த பயம் முழுக்க முழுக்க நியூ சிலபஸை பத்தியே இருக்கு. நியூ சிலபஸ்னுடைய கண்டென்ட் பத்தியே இருக்கு. அதைவே நம்ம பெருசாக்கி நம்ம பயத்தை இன்னும் பெருசாக்கிட்டே இருக்கோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு சிம்பிளிஃபைடு வேர்ஷன் பண்ணி அதுல இருந்து நம்ம புதிய விஷயங்களை குயிக்கா லேர்ன் பண்ணிட்டு அடிஷன்ஸ் ஆக இருக்கக்கூடிய டாபிக்ஸை குயிக்கா லேர்ன் பண்ணிட்டு நம்மளோட ஸ்கூல் புக் அதே மாதிரி ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய சில ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம சரியான முறையில படிச்சோம் அப்படின்னா நம்ம சரியான முறையில தேர்வாகி அரசு பள்ளியில ஆசிரியராக நம்ம பணிபுரிய முடியும். அதுக்கு ஒவ்வொரு டாபிக் வாரியா எதை நீங்க ஸ்டடியில கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். யூனிட் 1 2 டாபிக் பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். பிசினஸ் ஆர்கனைசேஷன் வந்து ஓல்டு யூனிட்ல வரல. ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் +1 காமர்ஸ், +1 வணிகவியல், அதுல 1ல இருந்து 8 9 சாப்டர் வரைக்கும் படிச்சிருங்க. இதுலயே எல்லா கண்டென்ட்டுமே இதற்கு தேவையானது அடங்கி இருக்கும். அதற்கு அடுத்தாற் போல அதே +1 காமர்ஸ்ல 17 and 18 எத்திக்ஸ் அண்ட் சிஜி இதையும் படிச்சோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கண்டென்ட் உங்களுக்கு கவர் ஆயிடும். சாப்டர் நம்பர் 21 எம்எஸ்எம்இ அண்ட் எஸ்ஹெச்சி இதுவும் நமக்கு கவர் ஆயிடும். அப்ப ஸ்கூல் புக்லயே நம்ம மேஜர் போர்ஷன்ஸ் வந்து கவர் ஆகுது. அது இல்லாம நீங்க புது அட்டென்ஷன் எடுத்துக்க வேண்டியது பிசினஸ் காம்பினேஷன். இதுல மோஸ்ட் ப்ராபப்ளி கொஸ்டின்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. லொகேஷன் ஆஃப் ஏ பிளான்ட் இதுவும் நல்லா பார்த்துக்கணும். இந்த 2 டாபிக் புதுசு. ஸ்கூல் புக்கை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதுல தமிழ் வெர்ஷன் இங்கிலீஷ் வெர்ஷன் தமிழ்ல படிச்சுட்டு ஆங்கிலத்திலையும் படிச்சிருங்க. ஏன்னா கொஸ்டினுடைய டிரான்ஸ்லேஷன் வேறு விதமாக இருந்தா தவறான ஒரு இணையை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பாக போயிடும். ஆங்கிலத்திலையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இங்கிலீஷ் வெர்ஷனை ஒரு வாட்டி படிச்சிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி அ ஸ்ட்ராங். இங்கிலீஷ் தான் வந்து நமக்கு ஃபைனல் ஆக இருக்கும். டிஆர்பியினுடைய ஃபைனல் இந்த கீனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில வழியை தான் அவங்க மதிப்பெண்களாக எடுத்துக்குவாங்க. அதனால தமிழ் வெர்ஷன்ல மாறி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சிரமமாயிடும். தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை லேர்ன் பண்ணுங்க. 2வது மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் யூனிட் 1 கீழே 2வது டாபிக்காக இருக்கும். அது ஓல்டு சிலபஸ்ல இல்லைங்க. ஓல்டு சிலபஸ்ல இல்லை. இது நியூ சிலபஸ்ல இணைக்கப்பட்டிருக்கு. +2 காமர்ஸ் புத்தகத்தை எடுத்து இந்த 3 லெசன் வரி வரியா படிச்சிருங்க. 1 2 3 +2 காமர்ஸ் 12ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்துல 1 2 3 பாடங்கள். அது இல்லாம இந்த பிசினஸ் ஆர்கனைசேஷனுக்கே பாத்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி புக் 1ல இருந்து 6 லெசன்ஸ் +1 பிசினஸ் ஸ்டடியில கொடுத்துருக்காங்க. நீங்க மெட்டீரியலை தேடி எங்கேயுமே போக தேவையில்லை. அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் படிச்சாலும் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஸ்டேட் போர்டு. ஸ்டேட் போர்டோட சிமிலரிட்டி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய தனியார் வணிகம், கூட்டாண்மை இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே அதுல இருக்கு. பார்ட்னர்ஷிப், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, கோஆபரேட்டிவ்ஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வரைக்கும் இங்கேயும் நீங்க படிச்சிடலாம். இது எக்ஸ்ட்ரா ரீடிங். இது வந்து எக்ஸ்ட்ரா ரீடிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். டெஃபினட்டா படிங்க. மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புக் 1 to 8 லெசன் +2 பிசினஸ் ஸ்டடின்னு இருக்கும். அதில் இருக்கிறது அப்படியே வச்சிருக்காங்க சிலபஸா. நீங்க டீடைல்டா படிக்கணும். இங்க ஸ்டேட் புக்ல ஒரு 3 லெசன் மட்டும் சிம்பிளிஃபைடா வச்சிருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா எலாபரேட்டா இருக்கும். பிளானிங் அப்படின்னா அதை ஃபுல்லாவே டீடைல் பண்ணியிருப்பாங்க. டிசிஷன் மேக்கிங்னா டீடைல் பண்ணியிருப்பாங்க. கண்ட்ரோலிங், ஆர்கனைசேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி சாப்டராக இருக்கும். அங்க நீங்க அட்டென்ஷன் கொடுத்து இதை ஃபுல் ஃபிளஜரா முடிங்க. இது உங்களுக்கு புதுசான ஒரு சப்ஜெக்ட். நியூ சிலபஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ்ங்கிறதுனால ஃபுல் அட்டென்ஷன் அதுல கொடுக்கணும். மார்க்கெட்டிங் ஓல்டு சிலபஸ் அப்படியே 80% வச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
எப்படி கேட்டாலும் கேள்விங்கிறது அதுல இருந்து தான் வரப்போறது. அதனால நீங்க அதை தாண்டி பியாண்ட் கெப்பாசிட்டி யோசிக்காதீங்க. இப்போ அந்த லெவல் தேவையில்லை. +2 காமர்ஸ்ல இருக்கிற லெசன்ஸ் எல்லாத்தையும் தரவு பண்ணிடுங்க. வரி வரியா படிச்சிருங்க. இவங்களே நமக்கு எஸ்சிஆர்டி எடுத்த ஸ்கூல் புக்கே பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஸ்டாண்டர்டு புக்ல இருந்து தான் கண்டென்டைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எடுத்து உள்ள வச்சிருக்காங்க. நீங்க ரெஃபரன்ஸ் புக்கை தேடி அலைய தேவையில்லை. ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கக்கூடிய சோர்சஸ் தான் ஸ்கூல் புக்ல இருக்கு. அதனால ஸ்கூல் புக்கை வரி வரியா படிங்க. இது தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நம்மளுடைய என்டையர் சிலபஸே பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டியால ஃப்ரேம் பண்ணப்பட்டது. இந்த எஸ்சிஆர்டியால ஃப்ரேம் பண்ணப்பட்டது அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எங்க தான் இருக்கும் அப்படின்னா ஸ்கூல் புக்ல தான் கண்டென்ட் இருக்கும். ரெண்டாவது ரெஃபரன்ஸ் எங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கை ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த ரெண்டுடைய சோர்சஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்க புட் டுகெதர் அப்படியே எடுத்து கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா நமக்கு மெட்டீரியல் ஈஸி ஆயிடும். இந்த மெட்டீரியலை தேடி நீங்க எங்கேயும் அலைய தேவையில்லைங்க. அடுத்தது மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரையிலும் 80% எவாலுவேஷன், ப்ராடக்ட் மிக்ஸ், பிரைசிங் பாலிசி, சேனல் டிஸ்ட்ரிபியூஷன், சேல்ஸ் ப்ரொமோஷன், பையர் பிஹேவியர், கன்சியூமர் ப்ரொடக்ஷன், ரெட்ரஸல் மெக்கானிசம், இது எல்லாமே ஓல்டு சிலபஸ் இருக்கிறது தான். ஆல்ரெடி என்ன கண்டென்ட் வச்சிருக்கீங்களோ அதை அப்படியே படிங்க. ஸ்கூல் புக்கை பொறுத்தவரையிலும் இந்த த்ரஸ்ட் ஏரியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். +2 காமர்ஸ்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் சாப்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சிருங்க. அது இல்லாம ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அதுல ஆம்பியூஸ் மார்க்கெட்டிங், சர்வீஸ், அக்ரிகல்ச்சர், கிரீன் மார்க்கெட்டிங், சோசியல், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் கொரில்லா மார்க்கெட்டிங் வரைக்கும் ஃபுல்லாவே படிச்சிருங்க. அப்போ இதுல ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 லெசன்ஸ் நமக்கு இதுலயே நமக்கு கவர் ஆயிடும். 7 லெசன் இங்கேயே நமக்கு கவர் ஆயிடும். இதுக்கு நியூ டாபிக்ஸை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை. எல்லாமே இந்த கண்டென்ட்லயே நமக்கு அடங்கி இருக்குங்க. செகண்ட் யூனிட்ல 2வது டாபிக்காக இருக்கக்கூடியது ஹெச்ஆர்எம். யூனிட் நம்பர் 2ல செகண்ட் டாபிக்காக இருக்கிறது ஹெச்ஆர்எம். இது புதுசுதான் நமக்கு. +2 காமர்ஸ்ல 9, 10, 11, 12 பாடங்களை படிச்சு முடிச்சிருங்க. +2 காமர்ஸ்ல அதுலயே நமக்கு மேஜர் போர்ஷன்ஸ் கவர் ஆயிடும். ரெக்ரூட்மெண்ட், ட்ரைனிங் இது எல்லாமே வந்துடும். ஏன்னா பேசிக்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சிலபஸை டீட்டெயிலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ்னுடைய என்டையர் பார்ட்ல ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம் கொடுத்துட்டு அடுத்தது ஹெச்ஆர்பி, ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங், ட்ரேட் யூனியன், இந்த என்டையர் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ல கொடுத்துருக்காங்க. அதனால இது உங்களுக்கு புதுசு. இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இந்த பார்ட்டை நல்லா படிக்கணும். அப்போ ட்ரேட் யூனியன், கலெக்டிவ் பார்கெனிங், ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட், கிரீவன்ஸ் மேனேஜ்மெண்ட், வெல்ஃபேர், ரெமுனரேஷன், இந்த டாபிக்கு கீன் அட்டென்ஷன் கொடுங்க. ஏன்னா சிலபஸ்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அதை நீங்க மையப்படுத்தி தான் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய சிலபஸ் ஆரிஜினேட் ஆயிருக்குது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் பார்ட்ல இருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய ரெக்ரூட்மெண்ட், ட்ரைனிங்கு இது எல்லாத்தையும் நம்ம இங்க படிச்சுட்டு வரோம். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், ட்ரைனிங் செலெக்ஷன் இதெல்லாம் இருக்கும். அதனால நீங்க இந்த பகுதியும் நல்லா படிச்சிடணும். அதனால இதுல ஸ்கூல் புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த சாப்டர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹெச்ஆர்எம் ஈஸியா கிராக் பண்ணிடலாம். அதுல பயம் எதுவும் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா யூனிட் 3ங்க. யூனிட் 3ல இருக்கும் பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பெரிய யூனிட் தான். இதுல பாத்தீங்கன்னா மிக்சரா நமக்கு டாபிக்ஸ் இருக்கு. ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் ஓல்டு சிலபஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் பேங்கிங், பிரான்ச் பேங்கிங், யூனிவர்சல் பேங்கிங் இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி அந்த கண்டென்ட்ல இருக்கக்கூடியதான். ஆர்ஆர்பி பத்தி படிச்சிருப்போம், ஏடிஎம், இ பேங்கிங்கை பத்தி படிச்சிருப்போம், கமர்ஷியல் பேங்கை பத்தி படிச்சிருப்போம். எல்லாமே வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தாற் போல பாத்தீங்கன்னா +1 காமர்ஸ்ல 10th, 11th, 12th, 19th சாப்டர் இதெல்லாமே பேங்கிங் ரிலேட்டடா இருக்கும். கமர்ஷியல் பேங்க், ஃபங்க்ஷன்ஸ், சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கூட இதுல இருக்கும். சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அது எல்லாமே டீட்டெயிலா நம்ம படிக்கணும். அதே மாதிரி +2 எக்கனாமிக்ஸ்ல ஆர்பிஐ பத்தி கொடுத்துருப்பாங்க. அதனால அதில் இருக்கக்கூடிய டீடைல்டு கண்டென்ட் +2 எக்கனாமிக்ஸும் சேர்த்து படிச்சிருங்க. அது இல்லாம நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ்ஐ, யூபிஐ, டிஜிட்டல் கரன்சி இதெல்லாமே 19வது பாடத்துல நமக்கு கவர் ஆயிருக்கும். +1 காமர்ஸ் ஃபுல் டீட்டெயிலா படிச்சிருங்க. அது இல்லாம புதுசா கொண்டு வந்திருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் பினான்ஸ் பேங்க், இது புதுசுதான் கண்டென்ட். அதனால இதை கண்டென்ட் பண்ணி படிங்க.
அடுத்ததான் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ், சேவிங் பேங்க், கரண்ட் அக்கௌண்ட். இது ஆல்ரெடி ஸ்கூல் புக்லயும் கண்டென்ட் இருக்கும். கூடுதலா ஏதாவது இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்ன, இப்போ கரண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா பிஎம் ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜன்தன் கணக்குகள் ஸ்கூல் புக்ல லைட்டா கொடுத்துருப்பாங்க, நீங்க டீட்டெயிலா படிக்கணும். கேஒய்சி நாம்ஸ், இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு சின்ன பார்ட்டா தான் கேஒய்சி நாம்ஸ் இருக்கும். அதுல என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலா படிங்க. இதுல கேள்விகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் மிக்சரா நமக்கு கொடுத்துருக்காங்க, மூணுலயும் பேலன்ஸ்டா படிக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஓல்டு டாபிக் கிடையாது, நியூ டாபிக் தான். காமர்ஸ்ல 15th லெசன் ஒரு லெசன் போதும், அந்த ஒரு சப்ஜெக்ட் அப்படியே நீங்க முடிச்சிடலாம். அது இல்லாம ஐஆர்டிஏனுடைய ஃபங்க்ஷன்ஸ் புதுசா ஏதாவது கண்டென்ட் இருக்கா அப்படின்றத பார்த்து தெளிவா படிங்க. அடுத்ததா இந்த யூனிட் 3ல தேர்ட்ல இருக்கக்கூடிய பார்ட், இதுல 4 டாபிக் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய பார்ட் பாத்தீங்கன்னா பினான்சியல் மார்க்கெட். அதுல வெஞ்சர் கேபிட்டல், லீஸ் ஃபைனான்சிங், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, கிறிசில், கேர் இவங்கெல்லாம் வருவாங்க. அதையெல்லாம் நீங்க ஓல்டு இதுலயே படிச்சிருங்க, வேற எதுவுமே தேவையில்லை, பழைய சிலபஸ்ல இருக்கிறதே தான். அப்போ இந்த கண்டென்ட்டை பயப்படாம ரிவைஸ் பண்ணிடுங்க, நீங்க அதுல தான் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அடுத்ததா +2 காமர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபினான்சியல் மார்க்கெட் 4, 5, 6, 7, 8 இந்த லெசன்ஸை ப்ராப்பரா குறிச்சு இதுல வரி வரியா படிச்சிருங்க. ஐஆர்டிஏ லிஸ்டிங் அக்ரிமெண்ட்ஸ் கொஞ்சம் கூடுதலா படிங்க. இதுல கேள்விகள் வருவதற்கான சாத்திய கூறுகள் அதிகம். அடுத்ததா ஆடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 100% ஓல்டு சிலபஸ் தான், பயப்படவே தேவையில்லை. அது இல்லாம ஸ்கூல் புக் ரெஃபரன்ஸ் பண்றவங்களுக்கு +1 ப்ராக்டிக்கல் ஆடிட்டிங் ஆல் கண்டென்ட், +2 ஆடிட்டிங் ஆல் கண்டென்ட். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 புக்ஸுமே பாத்தீங்கன்னா என்டையரா உங்களுக்கு கவர் ஆயிடும். +2 ஆடிட்டிங் ஆல் கண்டென்ட் நமக்கு கவர் ஆயிடும். +1 காமர்ஸ்ல இருக்கக்கூடிய 29, 30, 31 லெசன்ஸ், இந்த 3 லெசன்ஸுமே விச் வில் கவர் அண்டர் த ஆடிட்டிங். சாரி, இது வந்து பிசினஸ் லாவுக்குரியது, இது விட்டுருங்க. இந்த கண்டென்ட் மட்டும் ஆடிட்டிங்ல இந்த 2 புக்ஸை ப்ராப்பரா படிச்சிருங்க. அது இல்லாம ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஆஃப் ஆடிட்டர் அப்படின்னு ஒரு கண்டென்ட் புதுசா கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் அதுல புது கண்டென்ட் ஏதாவது இருந்தா சிஎம்ஏ புக்ல ரெஃபர் பண்ணுங்க. ஏதாவது புதுசா கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அடுத்தது 9வது யூனிட் 9, இதுல வந்து 5வது யூனிட்டாக இருக்கும் நமக்கு யூனிட் 5 பிசினஸ் லா அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சாரி, 4வது யூனிட்டாக இருக்கும். 4வது யூனிட்ல +1 காமர்ஸே நமக்கு 3 சப்ஜெக்ட் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருக்கும். கான்ட்ராக்ட் ஆக்ட் படிக்கிறவங்களுக்கு இதுலயே நமக்கு மேஜர் கண்டென்ட் வந்துடும். அதுல லைட்டா கொடுத்துருப்பாங்க, நீங்க டீட்டெயிலா படிங்க. நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட்ல படிக்கணும். டிகிரி ஸ்டாண்டர்ட் அதுல கன்சிடரேஷன், கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ், ஃப்ரீ கன்சென்ட், லீகாலிட்டி ஆப்ஜெக்ட், கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட், குவாசி டிஸ்சார்ஜ், இது எல்லாமே ஒவ்வொரு டாபிக் வைஸா டீட்டெயிலா படிங்க. அதுல கேள்விகளை தேர்ந்தெடுங்க. ஏன்னா கம்பெனி உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் லா அப்படின்றது ரொம்ப புதுசு. அதுல நீங்க எவ்வளவு படிச்சாலும் மறந்துடும். நல்ல கிளாரிட்டியோட படிச்சா மட்டும்தான் நீங்க அதுல ஜெயிக்க முடியும். அதனால இது நியூ கண்டென்ட், இதுக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுங்க. கான்ட்ராக்ட் லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா பிசினஸ் லா சாப்டரே முடிஞ்ச மாதிரிங்க. அடுத்தது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் நமக்கு நியூ கண்டென்ட். +2 காமர்ஸ்லயே நமக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. காமர்ஸ் 21 லெசன். அது இல்லாம இதுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் தேவை. எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸுக்கு நீங்க டைம் கொடுங்க. ஏன்னா இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் உள்ள இருந்து வந்துட போகுது. அதனால எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். 100% கம்பெனிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 100% நமக்கு ஓல்டு சிலபஸ் தான். ஓல்டு சிலபஸையே மையப்படுத்தி இருக்கு. நீங்க எவ்வளவு பேர் நீங்க பாத்தீங்கன்னு தெரியல. அதனால அதுலயே நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நல்லா படிச்சுக்கங்க. அது இல்லாம +2 காமர்ஸ் புத்தகத்துல 26, 27, 28 கடைசி லெசன்ஸ் முழுக்க முழுக்க ஃபுல்லா நமக்கு கம்பெனி லாவை தான் பண்ணியிருப்பாங்க. டைரக்டர், செக்ரட்டரி, அடுத்த பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், ஷேர் டிபெஞ்சர்ஸ் கூட அதுலயே இருக்கும். ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர்ஸ் கூட இருக்கும். இருந்தாலும் இதனுடைய டைப்ஸ், இதனுடைய இஷ்யூஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம் இந்த பார்ட்டும். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான்.
அடுத்தது யூனிட் 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டாபிக் இருக்கும். ஒன்னு இடிபி, அனதர் ஒன் இன்டர்நேஷனல் ட்ரேடு. இடிபியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும். ரோல் ஆஃப் பேங்க்ஸ் இன் இடிபி, சிப்காட், சிட்கோ, உமன் என்டர்பிரனர், இன்சென்டிவ் அண்ட் சப்சிடி, இதெல்லாம் ஸ்ட்ராங் இன் ஓல்டு சிலபஸ் தான். அதையும் நல்லா படிச்சிருங்க. அதில் இருக்கிற கண்டென்ட்டை மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா இடிபியை பொறுத்த வரைக்கும் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் +2 காமர்ஸ்ல 23, 24, 25 லெசன் எல்லாம் கிளாசிபிகேஷன் வரிசையா கொடுத்துருப்பாங்க. 21வது லெசன் படிச்சீங்கன்னா MSME ஆக்ட பத்தி படிச்சிடலாம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே 25வது லெசன்ல இருக்கும். இந்த இந்த +2 காமர்ஸ்ல 25ல இருக்கும். இந்த டீடைல் படிச்சாவே எனஃப் கண்டென்ட் இருக்குங்க. போதுமான அளவுக்கு எல்லாமே அதுல இருந்து நீங்க எடுத்துடலாம். அதுல அடிஷனான டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஐடியா ஜெனரேஷன், டிசைன் திங்கிங், MSME சிலபஸை பார்த்து உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் நீங்க புதுசா படிக்கணும். இதெல்லாம் புதுசா படிக்க வேண்டிய த்ரஸ்ட் ஏரியாங்க. புதுசா படிக்க வேண்டிய த்ரஸ்ட் ஏரியா. வரி வரியா சிலபஸை படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா சுணக்கம் வராது. அப்படின்னா நம்ம விட்டுட்டோம் படிக்கல அப்படின்ற மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த அட்டென்ஷனுக்கு கொண்டு வாங்க. அடுத்தது இதுல யூனிட் 5ல 2வது டாபிக்காக இருக்கக்கூடியது இன்டர்நேஷனல் ட்ரேட். இன்டர்நேஷனல் ட்ரேடு 100% பழைய சிலபஸுங்க. அது இல்லாம +2 எக்கனாமிக்ஸ்ல 7-8 இதை நல்லா படிச்சு முடிச்சிருங்க. அது இல்லாம +1 காமர்ஸ்லயும் நமக்கு இன்டர்நேஷனல் ட்ரேட், இன்டர்நேஷனல் பிசினஸ் டாபிக்ஸ் வருது. 20, 25, 26, 27, 28 இந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுங்க. நல்லா தரவு பண்ணுங்க. எக்கனாமிக்ஸ் பார்ட்ல இருந்து கேள்விகள் அதிகமா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிஓபி எல்லாம் நம்ம அங்கதான் படிச்சிருக்கோம். பிஓபி, வேர்ல்டு பேங்க், IBRD அப்படின்னு நம்ம சொல்லுவோம். IMF இதெல்லாம் கண்டென்ட்டுமே நமக்கு இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட் தாங்க. மெயின்லி வரி வரியா படிங்க. ஒவ்வொரு டாபிக்ல இருந்து கேள்விகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். நிறைய கொஸ்டின்ஸ் அடிச்சு பாருங்க. அதுதான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். எக்கனாமிக் இன்டகிரேஷன், ரீஜனல் பிளாக்ஸ் இந்த 2 மட்டும் நமக்கு புதுசுங்க. எக்கனாமிக் இன்டகிரேஷன் அப்படின்னா காமன் யூனியன், யூரோப்பியன் யூனியன் இந்த மாதிரி நமக்கு கேட்டிருப்பாங்க. அந்த 2ம் இதுல நல்லா படிச்சுங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து 5 யூனிட் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க தியரி தான். தியரிட்டிக்கல் போர்ஷன்ஸ் தான். எவ்வளவு வேகப்படுத்தி நீங்க படிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது இல்லாம நீங்க சைமல்டேனியஸா அடுத்து இருக்கக்கூடிய 5 யூனிட் ப்ராப்ளமேட்டிக் யூனிட், அதுக்கும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். நிறைய கண்டென்ட் நமக்கு வச்சிருக்காங்க. யூனிட் 5, யூனிட் 6ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுறது ஃபினான்சியல் அக்கௌண்டிங் 1 அண்ட் ஃபினான்சியல் அக்கௌண்டிங் 2. ஃபினான்சியல் அக்கௌண்டிங் 1 பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன் ஓல்டு சிலபஸ்ல இருக்கிறது தான். அதே மாதிரி +1 கண்டென்ட், +1 அக்கௌண்டன்சி, +1 கணக்கு பதிவுகளை முழுசா படிச்சிருங்க. இங்க இதுதான் நமக்கு 1க்கான செயல்பாடு. கணக்கு பதிவுகள் இருக்கிற எல்லாமே படிச்சிருங்க. ஆல்ரெடி யூ நோ வெரி வெல். ஜேர்னல், லெட்ஜர், கேஷ் புக்கு, BRS ஸ்டேட்மெண்ட், ரெக்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எரரு, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி வரைக்கும் நீங்க நல்ல தரவுல இருப்பீங்க. நல்ல டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு வாட்டி அதுல எங்கேயும் நம்ம ஒரு கொஸ்டின் கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சிருங்க. அடுத்ததான் இதுல கூட நீங்க சேர்த்து படிக்க வேண்டியது ஆவரேஜ் டியூ டேட், அக்கௌண்டிங் கரண்ட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த 3 நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியதை நல்லா ரிவைஸ் பண்ணி படிச்சிருங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா பினான்சியல் அக்கௌண்ட்ஸ்ல 2வது பகுதியாக இருக்கக்கூடியது +2 அக்கௌண்டன்சில 1ல இருந்து 6 லெசன். அதாவது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. நான் ட்ரேடிங் கன்சர்ன் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ். இது எல்லாமே ஸ்கூல் புக்லயே டீடைல்டா இருக்குங்க. நல்லா படிங்க. எல்லா சம்மையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுல இருந்துதான் நமக்கு கொஸ்டின்ஸே இருக்க போறது. இந்த 6 லெசன், இந்த 11th கண்டென்ட் ஸ்கூல் புக்கை படிச்சீங்கன்னா இந்த சாப்டர் கம்ப்ளீட்டட். இந்த ஒரு யூனிட்டை நீங்க பார்க்கவே தேவையில்லை. அது இல்லாம நீங்க இதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்துருங்க. டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்காது, கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்காது, ஜாயிண்ட் வென்ச்சர் இருக்காது. இதெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சது. டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்ச டாபிக்ஸ் நல்ல கீன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கும் செக்யூர் பண்ணிருக்கணும். அடுத்துதான் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் கார்பரேட் அக்கௌண்டிங் படிக்கிறப்போ ஓல்டு சிலபஸ்லயே மெயின் கண்டென்ட் இருக்குங்க. அதுல வேல்யூஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ் ஓல்டு கண்டென்ட். அடுத்து அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன், இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரிடக்ஷன் ஆஃப் கேபிட்டல் எல்லாமே இதுலயே வந்துடும் ஓல்டு சிலபஸ்.
ஃபுல்லாவே நீங்க அங்க படிச்சதை யூ வில் பி ஸ்ட்ராங். ஆல்சோ நீங்க +2 அக்கௌண்டன்சில 4வது சாப்டர் நற்பெயர் கணக்குகள் அதையும் நல்லா பாத்துருங்க. அங்கேயே படிக்கிறதுனால உங்களுக்கு இங்க ஈஸியா தான் இருக்கும். அதனால மேல படிக்கிறதுனால ஈஸியா தான் இருக்கும். அடுத்து +2 அக்கௌண்டன்சில 7வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த கன்சாலிடேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ட்ரெண்ட் அனாலிசிஸ், காமன் சைஸ், இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இருக்கும். அதனால 7th லெசனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. இதுல ரொம்ப புதுசு அப்படின்னா கண்டென்ட் கார்பரேட் அக்கௌண்டிங்ல வேற லெவல்ல வச்சிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர் இதெல்லாம் உங்களுக்கு மறந்துடும். என்சிஆர்டி புக்கை ஃபாலோ பண்ணுங்க. அண்டர்ரைட்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் என்சிஆர்டி புக்ல இருக்கு. பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், திரும்ப வாங்குறது, இதெல்லாம் என்சிஆர்டி கண்டென்ட் நிறைய இருக்குங்க. அந்த புக்கில் இருந்தும் நீங்க நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எங்க புதுசா கண்டென்ட் தெரியல அப்படின்னா அங்கிருந்து எடுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கார்பரேட் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங், கன்சாலிடேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே யூனிட் 7ல வரக்கூடிய கார்பரேட் அக்கௌண்டிங்கினுடைய போர்ஷன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது ப்ராப்ளமேட்டிக் ஏரியா. புரியுதாங்க? நிறைய கண்டென்ட் புதுசா இருக்கு. ப்ராப்ளம் செஞ்சு பாருங்க. அண்டர் ரைட்டிங்ல எல்லாம் கேள்விகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. பைபேக் ரொம்ப முக்கியம். ரிடம்ஷன் பார்ட்டும் நல்லா பாத்துக்கணும். இதெல்லாம் நமக்கு புதுசு. நல்லா கண்டென்ட் பண்ணிடுங்க. அடுத்தது காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் நீங்க பயப்படவே தேவையில்லை. யூனிட் 8ல 2 டாபிக் இருக்கும். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் 100% ஓல்டு சிலபஸ் தான். பயமே தேவையில்லைங்க. ஆல்ரெடி நீங்க படிச்சு வச்சிருக்கீங்க. எடுத்து ரிவைஸ் பண்ணிடுங்க. முழுசா படிச்சீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு அந்த பயமே இருக்காது. அதோட சேர்ந்து நீங்க புதுசா தேர்வு செய்து படிக்க வேண்டிய பார்ட் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், வேரியன்ஸ் அனாலிசிஸ், ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங், இந்த 3 பகுதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புதுசா சேர்த்திருக்காங்க. நல்லா கண்டென்ட் பண்ணிடுங்க. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல 100% ஓல்டு சிலபஸ் தான். அது இல்லாம +2 அக்கௌண்டன்சில ரேஷியோ அனாலிசிஸ் இதெல்லாம் இருக்கும். அதனால +2 புக்ஸை நல்லா தரவு பண்ணிடுங்க. அது இல்லாம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் என்சிஆர்டி புக்ஸை எக்ஸலண்டா இருக்கும். ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதோட சேர்த்து படிச்சுக்கலாம். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நமக்கு கூட இருக்கிறதுனால இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லா படிச்சிருங்க. இது ப்ராப்ளமேட்டிக் ஏரியா. தியரிட்டிக்கலா கன்வெர்ட் பண்ணியும் நிறைய நமக்கு கேள்விகள் நிறைய கேட்டிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் கூட படிச்சிருங்க. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல ஆல்ரெடி நீங்க படிச்சதாங்க. பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல், இதுல ஆல் பட்ஜெட்ஸை நல்லா படிச்சிருங்க. ஓகே, அடுத்தது யூனிட் 9க்கு வந்தோம் அப்படின்னா ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். அதுல டைம் வேல்யூ ஆஃப் மணி, கேபிட்டல் பட்ஜெட்டிங், ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபோர்காஸ்ட்லாம் ஆல்ரெடி நீங்க முடிச்சிட்டீங்க. இது ஓல்டு சிலபஸ்லயும் படிச்சவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங். ஸ்கூல் புக்ல கண்டென்ட் எதுவும் கிடையாதுங்க. நீங்க பயப்பட தேவையில்லை. அடுத்ததா இதெல்லாம் புதுசு. இதெல்லாம் யூனிட் 9ல நீங்க படிக்க வேண்டிய கீன் அட்டென்ஷன் ஏரியா. ஃபினான்ஸ் எவ்வளவு படிச்சாலும் மறந்துடும் அப்படின்ற டாபிக். ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஃபார்முலாஸ் இருக்கும், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்பாங்க. நிறைய யூஜிசி நெட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேட்கப்பட்ட பகுதிகள் இருக்குங்க. அதனால இந்த ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்க புதுசா படிக்கணும். இந்த ஏரியாவில் டச் பண்ணி இதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. பழைய ஏரியாவையே டச் பண்ணிட்டு இருக்காதுங்க. புது ஏரியாவில் எதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கம்ப்ளீட்டா படிச்சிருங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் படிச்சிருப்பீங்க. அதுல இருந்து கேஷ், ரிசீவல் மேனேஜ்மெண்ட், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் படிச்சு முடிச்சிருங்க. இந்த டாபிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயப்படவே வேண்டாம். ஓல்டு கண்டென்ட் 100%ங்க. பழசுலயே 100% கொடுத்துட்டாங்க. நீங்க அது ஒரு பேர்டனாவே இருக்காது உங்களுக்கு. ஆனா நீங்க சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாம் செஞ்சு பாருங்க. அதுக்கு நீங்க 10th புக்ல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி 10th இருக்கக்கூடிய புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை முழுசா படிச்சிருங்க. அதுலயே நமக்கு எது வரைக்கும் வந்துடும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி வரைக்கும் வந்துடும். அது ஒரு ஸ்ட்ரக்சரா நீங்க படிங்க. அது இல்லாம +1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், +2 எக்கனாமிக்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு இருக்குங்க. +2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தனி புத்தகமே இருக்கு. ப்ராபபிலிட்டி, கார்லேஷன், ரெக்ரெஷன் எல்லாம் இருக்கும். ஸ்கூல் புக்கே போதுமானது. இது எக்ஸ்ட்ரா ரீடிங் படிக்கவே தேவையில்லைங்க. நீங்க அப்படி படிச்சா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல எக்ஸ்ட்ரா படிக்க போறீங்க, அவ்வளவுதாங்க. யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் யூனிட் 10 அப்படின்றது டைரக்ட் டாக்ஸ் பிளஸ் இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ் 100% பழைய கண்டென்ட். அதுல புது ரெஜியூம்ல என்னென்னலாம் அடிஷன் ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்க. நியூ ரெஜியூமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நியூ ரெஜியூம்ல என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்தாங்க அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க.
மற்றது எல்லா கண்டென்ட்டும் அதே தாங்க. அப்போ நீங்க பயப்படாம ஓல்டு கண்டென்ட்ல இருக்கக்கூடிய ஆல் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல ஸ்ட்ராங்கா இருங்க. ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் எப்போதுமே மாறாதுங்க. ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல சின்ன சின்ன இடத்துல ஒரு டச் மட்டும்தான் எப்போதுமே பண்ணியிருப்பாங்க. ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் சேலரினா அதே தான். ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட் அதே தான். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதே தாங்க. கேபிட்டல் கெயின்ஸ் அதே தான். இதுலலாம் வந்து நீங்க எந்த ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஓல்டு கண்டென்ட்டே தான். அதில் இருக்கக்கூடியதை ஸ்ட்ராங்கா படிச்சுட்டு, அதில் இருக்கக்கூடிய நீங்க ரிவிஷன் பண்ணலாம். வருஷக்கணக்கா நிறைய படிச்சிருக்கோம். புதுசா ஒரு இடத்துல போயிட்டு நீங்க பண்ண முடியாது. இதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்க. ஒரு 70 டேஸ்ல நம்ம அச்சீவ் பண்ணணும். அப்படின்றப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். +1 காமர்ஸ் எடுத்துட்டு 30 to 33 லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுல இன்டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ் இருக்கும். +2 எக்கனாமிக்ஸ்ல கெனான் ஆஃப் டாக்ஸேஷன் இருக்கும். அதுவும் நமக்கு இதோட கவர் ஆகக்கூடியதுதான். இன்டைரக்ட் டேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி வரக்கூடிய பார்ட் இது முழுக்க முழுக்க புதுசுதான். உங்களுக்கு என்டையர்லி நியூ சாப்டர். ஆல் கண்டென்ட்டை நியூவா படிங்க. இது நியூ சாப்டர். ஒரு சாப்டரே முழுக்க உங்களுக்கு இங்க வச்சிருக்காங்க. அதனால ஸ்கூல் புக்கோட சேர்ந்து நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா எல்லா கண்டென்ட்டையும் ஃபுல்லாவே படிச்சு முடிச்சிருங்க. இது இது வந்து ஒரு விச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அன்னோன் ஏரியாவை ஃபர்ஸ்ட் த்ரஸ்ட் ஓவர் பண்ணி அதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாவே நீங்க இந்த எக்ஸாம்ல கிளாரிட்டியா சக்சஸ் ஆயிடலாம். பயம் அப்படின்றது எப்ப வரும் அப்படின்னா நம்ம படிக்காத இருக்கிறப்பதான் பயம் வரும். நம்ம குரு அகாடமி வழியாக நாங்க உங்களுக்கு நிறைய சோர்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த சோர்ஸை நீங்க நிறைய யூட்டிலைஸ் பண்ணா கூட உங்களுக்கு கிடைக்கும். குரு அகாடமியில கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா டாபிக் சிலபஸ் வாரியா கொடுத்துருக்கோம். சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் ப்ராப்பரா நடத்தி ஜூம் மீட்டிங் வழியா நடத்தி அதனோட ரெக்கார்டபிள் கிளாஸும் நாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது தட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். எந்த டாபிக்கை நீங்க விட்டு போயிருந்தாலும் அந்த டாபிக்கை எடுத்து நீங்க படிச்சு முடிச்சிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஒன் டே நடத்தினா அடுத்த நாள் உங்களுக்கு டெஸ்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த டெஸ்ட் போர்ஷன்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அந்த டாபிக்ல கிளாரிட்டியா வந்துருவீங்க. அதே சமயம் எவ்வொரு டாபிக்லயும் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு ரவுண்டு கொடுக்குறோம். அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ல 360 டிகிரி ஒரு கொஸ்டின்ஸ் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸை நம்ம அனலைஸ் பண்றப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்ஜெக்டினுடைய எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து அப்படியே ரீச் ஆயிடும். நிறைய மோட்டிவேஷன்ஸ் கொடுக்குறோம். டாபிக் வாரியான டிஸ்கஷன்ஸ் பேச வைக்கிறோம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்றோம். இந்த அடிப்படையில நம்மளோட கோச்சிங்ஸ் இருக்கு. கடந்த டிஆர்பில 26 பேர் இப்ப நமக்கு பிளேஸ்மெண்ட்ல இருக்காங்க, உள்ள இருக்காங்க. அவங்க எல்லாம் இங்க படிச்சு இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்ல படிச்சு போனவங்க தான். அதே சமயம் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு பார்ட், நம்ம ஜெயிக்கணும். இந்த வெற்றி நம்மளுடைய ஃபேமிலியினுடைய வெற்றியாக இருக்கணும். நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கணும். எந்தெந்த வடிவத்துல எல்லாம் நீங்க படிக்க முடியுமோ அந்தந்த வடிவத்துல எல்லாம் படிச்சிருங்க. இங்க இங்க நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கீழே நம்ம நடத்திட்டே வரோம். ஓவரால் ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸினுடைய ஸ்டடி மெட்டீரியல் ப்ராப்பரா கொடுத்து அந்த ஸ்டடி மெட்டீரியல்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸையும் உள்ள இன்க்ளூட் பண்ணி எந்த டாபிக் நீங்க படிக்கிறீங்களோ அந்த டாபிக்ல அந்த ஸ்டடி மெட்டீரியல்ல ப்ரீவியஸ் கொஸ்டினே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதை நீங்க போய் சோர்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. சைக்காலஜி, தமிழ், என்டையர் திங்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குறோம். நீங்க தைரியமா ஜாயின் பண்ணுங்க, படிங்க. உங்களோட உங்களோட வெற்றியை எங்களுக்கு பரிசாக கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஆல் ஆஃப் யூ. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க.